Next example 2.32 find the cube roots of unity. Cube roots of unity யூனிட்டினாலே 1 cube roots of unity கண்டுபிடிக்கணும். Cube roots of unity கேட்டிருக்காங்களா? யூனிட்டி அப்படின்னாலே 1 cube root of unityனா 1க்கு cube root இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ let us take z cube root of unity யூனிட்டியோட cube root கண்டுபிடிச்சிக்கோமா. z is equal to root of 1 cube root of 1 எழுதியிருக்கோமா. நம்ம 1 இது எப்படி எழுதிக்கலாம்? 1 power 1/3 எழுதிக்கலாமா. இந்த 1 அப்படிங்கிறத போலார் ஃபார்மில் எப்படி டினோட் பண்ணுறது? z is equal to 1 power 1/3 இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. z is equal to இந்த 1 போலார் ஃபார்மில் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos 2 2k எடுப்போம் ப்ளஸ் I sin 2k பவர் 1/3 எழுதிக்கலாமா. லாஸ்ட்டு ரூட்ஸ் க்யூப் ரூட்ஸ் பார்க்குற வீடியோலேயே நம்ம என்ன பார்த்தோன்னா cos 2 ப்ளஸ் I sin 2k இருக்குல்ல, இதில் கேக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு என்ன தான் வரும்? இதோட டோட்டல் வேல்யூ 1 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஒருக்கு சொல்கிற பாருங்க, கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? cos 0 ப்ளஸ் I sin 0. cos 0 வேல்யூ 1 ப்ளஸ் sin 0 வேல்யூ 0 which is equal to 1. நெக்ஸ்ட்டு கேக் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos 2 வரும். cos 2 ப்ளஸ் I sin 2 2 means 360 degree. cos 2 வேல்யூ 1 ப்ளஸ் sin 2 வேல்யூ 0 which is equal to 1. இது வந்து இந்த கிராஃபில் போட்டு பார்த்தா தெரியும். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி π/2, இது இது 3π/2 270 டிகிரி. ஸோ நம்ம 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ வரும்? cos 0 தான் sin 1 cos 1 sin 0 இதுதான் 0 டிகிரியோட வேல்யூ. 0 டிகிரி இந்த பிளேஸ் தான், பிகாஸ் இது கவுண்டர் கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகும். π/2 3π/2 2 இது 360 டிகிரியும் இந்த பிளேஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் 3 4 நெக்ஸ்ட் இது போச்சு அப்படின்னா 5 6 6ங்கிறது 360 டிகிரியில் தான் வரும். ஸோ 0 டிகிரியில் தான் ஈவன் மல்டிபிள்ஸ் எல்லாமே வரும். இப்போ இங்கே நம்ம 2 இருக்கிறதுனால கேக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே ஈவனாக தான் வரும். ஈவன் மல்டிபிள் வரும்போது 0 டிகிரிக்கு வர்ற வேல்யூ தான் எல்லா கேயோட வேல்யூக்குமே வரும். ஸோ அந்த 1 அப்படிங்கிறத நாம் போலார் ஃபார்மில் இப்படி நாம் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு பவர் 1/3 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா பவரில் இருக்க இன்டிஜரை என்ன பண்ணிக்கலாம்? தீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ cos 2k π/3 ப்ளஸ் I sin 2k π/3 டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கேன் பை டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணி பவரில் இருக்க இன்டிஜரை தீட்டாவோட மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியா, அப்போ 3 ரூட்ஸ் பார்க்கணும். 3 ரூட்ஸ் வேணுன்னா கேக் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இஃப் k is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ரூட் கிடைக்கும். k is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ரூட் கிடைக்கும். k is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ரூட் கிடைக்கும். நம்ம 3 ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் க்யூப் ரூட் அப்படிங்கிறதுனால. இப்போ இஃப் k is equal to 0 அப்படின்னா z is equal to கேக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? cos 0 ப்ளஸ் I sin 0. நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos 0 வேல்யூ 1 sin 0 வேல்யூ 0 which is equal to 1. 1ங்கிறது ஒரு ரூட். நெக்ஸ்ட்டு இஃப் k is equal to 1ன்னு எடுத்துக்குவோம். கேயோட வேல்யூ 1னா z is equal to என்ன வரும்? cos 2π/3 ப்ளஸ் I sin 2π/3. கேக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் zல. which is equal to cos 2π/3ங்கிறது நமக்கு தெரியாத சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? cos π-π/3 ப்ளஸ் I sin π-π/3. cos π-π/3யா? ஸோ cos பை மைனஸ் அப்படின்னால எந்த குவாட்ரண்ட்டுக்கு வரும்?
பை பை டூ பை, இதுதான் பை. ஸோ பை மைனஸ் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்க குவாட்ரண்ட், ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஏஎஸ்டிசி, செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். ஸோ காஸ் நெகட்டிவ் ஆயிருமா, நெகட்டிவ். பைங்கிறது 180 ஈவன் மல்டிபிள், ஸோ காஸ் சேஞ்ச் ஆகாது, காஸ் பை பை 3. சைன் வந்து பாசிட்டிவ் தான் செகண்ட் குவாட்ரண்ட்டில், ஸோ ப்ளஸ். இங்கேயும் 180 டிகிரி மைனஸ்ங்கிறதுனால சைன் வந்து காசாக மாறாது, சைன் அப்படி இருக்கும், சைன் பை பை 3. நெக்ஸ்ட்டு பை பை 3யோட வேல்யூ வேணும், காஸ் பை பை 3. பை பை 3ங்கிறது 60 டிகிரி, காஸ் பை பை 3யோட வேல்யூ 1/2 ப்ளஸ் ஐ சைன் 30 டிகிரி 60 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ செகண்ட் ரூட்டுங்கிறது -1/2 ப்ளஸ் ஐ √3/2. நெக்ஸ்ட்டு இஃப் க்யூப் ரூட்டுங்கிறனால தேர்ட் ரூட்டு கண்டுபிடிக்கணும். இஃப் கே இஸ் ஈக்குவல் டு 2வாக இருந்துச்சுன்னா ரூட் என்னன்னு பாருங்கள். இசட் இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 4π/3. ஸோ காஸ் 4π/3 ப்ளஸ் I sin 4π/3. ஸோ 4π/3க்கு வேல்யூ வேணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4π/3 காஸ் பை ப்ளஸ் π/3ன்னு எழுதிக்கலாமா, 3π ப்ளஸ் பை 4π/3 வந்துடுமா, பை ப்ளஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் π/3. ஸோ நெக்ஸ்ட்டு பை ப்ளஸ் அப்படின்னா இதுதான் பை. பை ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட் அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். பை மைனஸ்னால் அதுக்கு முன்னாடி உள்ள குவாட்ரண்ட்டுக்கு வரும். பை ப்ளஸ்னால் அதுக்கு அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். அடுத்த குவாட்ரண்ட்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ சைனும் நெகட்டிவ் தான், காசும் நெகட்டிவ் தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/3. இங்கே பைங்கிறது ஈவன் மல்டிபிள், ஸோ காஸ் அப்படி தான் வரும். சைனும் அதே மாதிரி சைன் மைனஸ் ஆகிடும். சைன் நெகட்டிவ் தான், பிகாஸ் இங்கே டேனும் காட்டும் மட்டும் தானே பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்டில். மைனஸ் ஐ பை ப்ளஸ்ஸுங்கிறதுனால சைன் மாறாது, சைன் π/3. ஸோ காஸ் π/3யோட வேல்யூ ஆல்ரெடி பார்த்தோம், -1/2 மைனஸ் ஐ சைன் π/3யோட வேல்யூ √3/2. ஸோ க்யூப் ரூட்ஸ் ஆர், இதோட க்யூப் ரூட்ஸ் எதெல்லாம், 1 -1/2 ப்ளஸ் ஐ √3/2, லாஸ்ட் ஒன் -1/2 மைனஸ் ஐ √3/2. இந்த மூணு தான் க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா யூனிட்டிங்கிறதோட க்யூப் ரூட்ஸ். யூனிட்டிங்கிறது 1ஓட க்யூப் ரூட் 1/1/3. ஸோ 1ஐ நம்ம காமனாக ஒரு போலார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் 1க்கு. பிகாஸ் ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா இதில் கேக் பதில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு வேல்யூ 1 தான் வரும். ஸோ 1ஐ வந்து போலார் ஃபார்மில் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம க்யூப் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். இசட்டை ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 வேல்யூ தான் போடணும், பிகாஸ் க்யூப் ரூட் கேட்டிருக்கிறதுனால. சப்போஸ் 4th ரூட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 0 1 2 3 4 வேல்யூஸ் போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.33 ஃபைண்ட் த 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிக்கணும். 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கேட்டிருக்காங்களா, 4th ரூட் விச் மீன்ஸ் யூனிட்டிக்கு 4th ரூட். ஸோ 1 பவர் 1/4 இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் அஸ் டேக் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/4. ஸோ சேம் வேல 1ஐ நம்ம போலார் ஃபார்மில் எப்படி எழுதிக்கலாம், காஸ் 2kπ ப்ளஸ் I sin 2kπ அண்ட் 1 எழுதிக்கலாமா, பவர் 1/4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2kπ/4 ப்ளஸ் I sin 2kπ/4. ஸோ நம்ம ஒரு ஃபார்முக்கு இசட்டை கொண்டு வந்துட்டோம். வேர் k இஸ் ஈக்குவல் டு 0 1 2 எக்ஸெட்ரா n-1 nth ரூட் வரைக்குங்கிறதுனால n-1 பிகாஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ இப்போது 4th ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ k இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் 4th ரூட்டு. 4 ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இஃப் k இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் என்ன ஆகும்,
கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் cos 0 + I sin 0ன்னு ஆயிரும். ஸோ cos 0 + I sin 0 which is equal to cos 0 ஓட வேல்யூ 1, sin 0 ஓட வேல்யூ 0 which is equal to 1 ஃபர்ஸ்ட் ரூட். நெக்ஸ்ட்டு if k is equal to 1 எடுத்துக்குவோம். k is equal to 1 எடுத்தால் என்ன வரும்? 2π/4ன்னு வரும். z is equal to cos 2π/4 plus I sin 2π/4. இந்த தீட்டாவில் பாருங்கள் 2ஐ 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ which is equal to என்ன வரும்? cos π/2 plus I sin π/2ன்னு வரும். cos π/2 plus I sin π/2. cos π/2 ஓட வேல்யூ என்ன? 0 plus I sin π/2. sin π/2 ஓட வேல்யூ 1. ஸோ 1 into I வரும். செகண்ட் ரூட் I மட்டும்தான். ஃபஸ்ட் ரூட் 1, செகண்ட் ரூட் I மட்டும்தான். இப்போ தேர்ட் ரூட் வந்து if k is equal to 2ன்னு எடுத்துக்கலாமா? k is equal to 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா இதானே zங்கிற காமன் ஃபார்ம். இதில் கேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4π/4ன்னு வரும். z is equal to cos 4π/4 plus I sin 4π/4 which is equal to 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ cos π plus I sin π. cos π value -1, sin π value 0. sin π value 0, cos π value -1. So which is equal to -1. இதுதான் தேர்ட் ரூட். 0க்கு ஒரு ரூட் கிடச்சிருக்கு, 1க்கு ஒரு ரூட் கிடச்சிருக்கு, 2க்கு ஒரு ரூட் கிடச்சிருக்கா. லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது if k is equal to 3. if k is equal to 3 அப்படின்னா z is equal to என்ன வரும்? cos, இதான காமன் ஃபார்ம். கேக் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 6π/4, 6π/4ன்னு வரும். ஸோ cos 6π/4 plus I sin 6π/4 which is equal to, இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 3, 2. செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணுறேன். 3, 2. ஸோ cos 3π/2 plus I sin 3π/2. ஸோ இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? பை ப்ளஸ் π/2ன்னு எழுதிக்கலாமா? cos π plus π/2. இதை எல்சிஎம் எடுக்கும்போது 2π plus π 3π/2ன்னு வருமா? ஸோ ப்ளஸ் I sin π plus π/2 which is equal to π plus, இப்போ பாருங்கள் cos π plus அப்படின்னா அது எந்த குவாட்ரன்? இதுதான் π, π/2 π. இதுதான் π, π plus அப்படின்னு இருக்குது. ரெண்டுலேயுமே π plus தான் இருக்குது. ஸோ π plus அப்படின்னாலே அடுத்த குவாட்ரன், தேர்ட் குவாட்ரண்ட் ஆயிரும். தேர்ட் குவாட்ரண்டில் tan ASTC தானே, ASTC டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ சைன் அண்ட் காஸ் நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் காஸ் பைங்கிறது ஈவன் மல்டிபிள். ஸோ காஸ் அப்படி தான் வரும். காஸ் π/2 மைனஸ் I சைன் π/2. ஏங்க மைனஸ் வருது அப்படின்னா டேன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைன் காஸ் ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் π/2ஓட வேல்யூ என்ன? மைனஸ் காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0 மைனஸ் I இன்ட்டு சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I. 0 மைனஸ் I வந்து மைனஸ் I. ஸோ 4 ரூட்ஸ் ஆர், ரூட்ஸ் எதெல்லாம்? ஃபோர்த் ரூட்ஸ் ஆர் யூனிட்டி ஆர், ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆர் எதெல்லாம்? 1I -1 minus I. So 1I -1 minus I. இதுதான் ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டியோட 4 ரூட்ஸ் இதெல்லாம் 1I -1 -I இதெல்லாம் தான்.